ஆன்மீக அன்பர்களுக்கு என வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத பலன்கள். இந்த மகர ராசி பார்த்திங்கன்னா, இந்த ஆவணி மாதம் என்று பிறக்கக்கூடியது 17/8/2024 16/9/2024 வரையான மகர ராசிக்கான ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் வந்து மிதுன ராசி பயிற்சி அடைகின்றார். ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 அன்று சுக்கிர பகவானும் கன்னிராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆவணி 15ஆம் தேதி 31/8/2024 அன்று புதன் பகவான் சிம்மராசி பயிற்சி. இப்படிப்பட்ட ஒரு அருமையான பயிற்சியோட ஆரம்பிக்கும் இந்த மாதத்தில் வந்து மகர ராசி என்பதற்கான ஒரு பொது பலன் பார்க்கும். இந்த ஆவணி மாத பலனில் மகரத்தில் இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம், திருவோண நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அடங்கிய இந்த மகரத்துடைய ஆவணி மாத பலனில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான் ஆகிய 4 பேரும் உங்களுக்கு மிக ஆதரவாக நிலை கொண்டிருக்காங்க. அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மற்றவர்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு நிறைவையும் அளிக்கக்கூடிய மாதம் அமைப்பது. அதேமாதிரி உங்களுடைய வருமானத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை. உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த நீங்கள் செஞ்ச முதலீடுகள்லாம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தொழில் பிஸ்னஸில் ஒரு அபிவிருத்தி அடைந்து நல்ல ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், இந்த பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் வரவங்களுக்கெல்லாம் அந்த ஃபைனான்ஸ் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் திரும்ப வரக்கூடியது, பங்குச்சந்தை ஏற்று நல்ல ஒரு பங்கு ஏற்றமாக நிலையை செல்லக்கூடியது. உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுடைய விற்கக்கூடிய வீடுகள் வந்து நல்ல அதிக விலைக்கு போகிற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மகராசி உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு பணத்துக்கு எந்த விதமான ஒரு தட்டுப்பாடும் கஷ்டமில்லா மாதமாக அமைது உங்களுக்கு. ஆனால் ஒரு மன நிறைவையும் ஒரு அமைதியும் உங்களுக்கு குடும்பத்தில் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைது உங்களுக்கு. திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் அந்த மாதம் வந்து கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமணம் முயற்சி எடுங்க. திருமணம் சிறப்பாக முடிய போகுது உங்களுக்கு, எந்த விதமான குறை இல்லாமல் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ராகு இருக்கிறதால ராகுவோடைய நிலையால் நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அர்த்தம். ராகு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்னை மீற தைரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த தைரியத்தின் மூலம் உங்களுக்கு எடுக்கின்ற எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதம் அமைது உங்களுக்கு. சனி பகவான் கொஞ்சம் வக்கரகரி இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும், அலைச்சல் இருக்கும், வீண் உடல் உழைப்பெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதனால கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் இந்த அலைச்சல் கேட்டால் கொஞ்சம் ஒரு லாபத்தையும் ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியும் செஞ்சு கொடுத்து தான் சனி பகவான் இருக்கார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து செவ்வாய் சேர்ந்துருக்கிறதால கொஞ்சம் குரு மங்கள யோகம் அளிக்குது. அந்த குரு மங்கள யோகத்தாலே உங்களுக்கு பல பேருக்கு வந்து அசையா சொத்துக்களானே காலி மனை வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டி கிரயபிரவேசம் போவது, இது மாதிரி ஒரு அருமையான யோகம் அமையுது. அந்த சனி வக்ர நிலையில் சனியோட நிலையில் நீங்கள் வாங்குகின்ற பொழுது அந்த சொத்து காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால், நிலம் வாங்குவது வாய்ப்பு இருந்தால், அசையாசம் எதுவாக இருந்தால் வாங்க வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய சொத்தாக கண்டிப்பாக உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு. அடுத்து பொதுவாக அந்த உத்தியோகம் உள்ள அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, கும்பராசி வந்து சனி பகவான் வந்து வக்கரகதியில் வந்து இருப்பதால் உங்களுடைய அலுவலகத்தில் அன்னன்ன வேலையை அன்னைக்கு முடிச்சுடுவாங்க. யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்காதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து நடப்பது சிறப்பு. யார்ட்டையும் எதண்டாவாதம் பேசுறதெல்லாம் வேண்டாம், அமைதியாக விட்டு கொடுத்து வாங்க. அதே மாதிரி மற்றவங்களை நம்பி சில பொறுப்புகளை எந்த பொறுப்பையும் நீங்கள் ஒப்படைக்காதுங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் நீங்கள் செய்யாமல் உங்களோட பணியை முடித்து வருவது உங்களுக்கு மிக மிக சிறப்பு உங்களுக்கு. ஏன்னா வக்கரகள் வந்து வாக்கு ஸ்தானத்தில் வந்து வக்ரக சனி பகவான் இருக்கிறதால தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம நாவடக்கத்தோடு வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு. உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் எல்லார்ட்டையும் கொஞ்சம் பேசும்போது விவாதம் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக அந்த மாதம் எடுத்துக்க நீங்கள் பாருங்க.
உணர்ச்சி வசப்படாதீங்க. எடுத்த உடனே ஷார்ட் டெம்பர் உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போடுறதாலேயோ பேசுவதாலே உங்களுடைய பேரும் புகழும் எல்லாத்தையும் அதுதான் கொஞ்சம் டேமேஜ் ஆகுமே தவிர அதில் எந்தவித பலனும் உங்களுக்கு கிடைக்கப்போது கிடையாது. சேர்த்து வச்சதெல்லாம் நல்ல பேரெலாம் நீங்கள் கெடுத்துக்காதீங்க. எவ்வளோக்கு அமைதியாக இருக்கணும் அந்தளவுக்கு மிக மிக அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து நிற்பதும் பேசுவதும் அல்லது தனிமைப்படுத்திக் கொள்வதும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஓகேங்களா. இந்த தொழில் மற்றும் வியாபார அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் ராகு இருபேரும் உங்களுக்கு கொஞ்சம் சுபபலன் பெற்று வழங்குவதால் உங்களுக்கு நல்லா ஒரு தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. இது வரைக்கும் கொஞ்சம் ஆர்டர் இல்லாமல் தான் ஒரு அதிக ஆர்டர் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு. உங்களுடைய பொருட்கள்லாம் உற்பத்தி அதிகரிக்க போகிறீங்க, உற்பத்தியை ஏற்றுமதி பண்ண போகிறீங்க. வியாபாரம் உங்கள் பிஸ்னஸ் கடை வச்சுக்கோங்க. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த அமைப்பது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்தை நிலவரத்தில் என்னென்னோ சந்தை நிலையத்தை கொஞ்சம் பார்த்து அது மாதிரி உங்களை உற்பத்தி அதிகப்படுத்த உற்பத்தி நிலையங்களை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எந்த பாதகமும் கிடையாது. உங்களுக்கு உற்பத்தி அதிகரித்தாலும் எந்த தேக்கமும் அடைய போகிறது கிடையாது. போட்டிகளை நீங்கள் தடை தெரிஞ்சு சொல்லக்கூடிய ஒரு இது உங்களுக்கு பிரான்ச்சை ஓப்பன் அந்த பிரான்ச்சஸ் மூலம் நல்ல ஒரு விற்பனை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்குது. அதனால் தைரியமாக எல்லாத்தையும் நீங்கள் செய்யலானுங்க. ராகு உங்களுக்கு மிக சாதகம் அமைந்திருந்தால் எடுத்த காரியத்தை தைரியமாக எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் எடுக்கின்ற முடிவு நீங்கள் செயல்படுத்த நீங்கள் நினச்சாலே அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ராகுவோட பலம் இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்த விட கொஞ்சம் அதிகமான லாபத்தையும் நல்ல ஒரு அதிக ஏற்பதையும் நல்ல செய்யக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு அமைந்தவங்களுக்கு. உற்பத்தி அதிகரித்தால் உங்களுடைய லாபம் அதிகரிக்க போகுது, ஏற்றுமதி அதிகரிக்க போகுது உங்களுக்கு. பார்த்துங்க பங்குச்சந்தை முதலீடு பண்ணவும் நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் பிரகாசமாகுது. உங்களுடைய தொழிற்சாலை கொஞ்சம் விரிவுபடுத்துறது, இன்னொரு பிளான்ட் போடுறது, அதிக அடுத்த மிஷின் போடுறது, அதிக பணியாளர்களை நீங்கள் சரி இது போல் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு துணிந்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து கொஞ்சம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு. அதனால் ஒரு சந்தோஷத்தோட உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு பிரகாசமான மாதமாக இந்த மகரத்துக்கு ஆவணி மாதம் அமைகிறது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன இதற்கு சீர் செய்யக்கூடிய நிலை வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் வியாபார செய்தியாக குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொஞ்சம் சீர்படுத்தி கொண்டு இருந்த கடன்லாம் நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமாக அந்த மாதம் அமைது. பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பில். அதிக லாபங்களை கொஞ்சம் அந்த அசையா சொத்துக்களை போடுங்க. முதலீடாக கண்டிப்பாக உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. இந்த பொதுவாக இந்த மாணவர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் இந்த கல்வித்துறைக்கு அதிபதியான அனைத்து கிரகங்களும் கொஞ்சம் சுபம் பலன் பெற்று திகழ்வதால் உங்களுடைய கல்வியில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய ஆசைகளுடைய ஆதரவும் இருக்கிறதால உங்களை கல்வியை சிறப்பாக கொண்டு போகிறீங்க. என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் ஒரு நல்ல ஒரு புரிதலோடு உங்களுக்கு கல்வியை நீங்கள் படிங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் அதுக்கான ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. மாணவர்களுக்கு ரிலாக்ஸாக இருங்க. நல்ல ஒரு சிறந்த ஒரு கல்வி மூலம் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு கிடைத்த எந்த வாய்ப்பாக இருந்தால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு முயற்சி எடுங்க. அதனால் நடக்கும். அதனால் கொஞ்சம் முயற்சி எடுங்க. நீங்கள் இந்த விவசாய அன்பர்களும் பொதுவாக அந்த மாதம் பார்த்திங்கன்னா பூமிக்காரனாக கிரகம் ஆகிய செவ்வாய் பகவான் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த விளைச்சல் கொஞ்சம் கிடைக்காது. 50 மூட்டையை பார்த்தா 40 மூட்டை கிடைச்சிருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் எதிர்பார்த்த விளைச்சல் இருக்காது. ஆனால் விளைச்சல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு நஷ்டமில்லாத ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. அடிப்படை வசதிகள்லாம் கொஞ்சம் தண்ணி உரம் இது போல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா எந்த தடையில்லாமல் கிடைக்க போகுது. பூச்சி தாக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்லாவே அந்த பயிர் வந்து வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு. இந்த கால்நடைகள் வளர்ப்பில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதால் கால்நடை வளர்ப்பால் கால்நடை அபிவிருத்தி மற்றும் நிறைய கால்நடை விற்பதில் நிறைய ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான மாதம் உங்களுக்கு. இந்த உங்களுக்கு அதே மாதிரி தக்க சமயத்தில் ஏதாவது நீங்கள் உதவிகள் இங்கே அதை பேங்க்லேயே ஃபைனான்ஸுக்கு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய அருமையான மாதம் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு. பழைய கடன்லாம் நீங்கள் அடைச்சிட்டு ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய மாதமாக அந்த மகரத்துக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது. என்னென்னா ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய விவசாய அன்பர்கள் உங்களுக்கு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு. பொதுவாக அந்த பெண்மணிகளுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த குருவும் சுக்கரனும் இந்த மாதம் போது உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக அவங்களுக்கு சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு புதிய ஆபரணங்கள் இந்த வஸ்திர புடவைகள்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிரகாசம் வாய்ப்பு இருக்குது. வாங்கி அணிந்து மகிழ்ச்சி வருங்க, பயன்படுத்துங்க, சேர்த்து வைங்க, தப்பு கிடையாது. இந்த
ராகுனை கொஞ்சம் சாதமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ராகுவும் சாதமாக தான் எடுக்கின்ற அனைத்து முயற்சியும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் ஒரு சிறந்த மாதம் அமையுது பெண்களுக்கு. உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்வி மாதம் மட்டும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது, எந்த தடையும் இல்லாத முன்னேற்றம் இருக்கிறதால கல்வியில் சிறந்து விளங்க போகிறார்கள் அனைத்து மாணவிகளும். பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு சார்ந்த சனி பகவான் இருக்கிறதால நண்பர்கள் மற்றும் உறவிடம் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீறி தேவையெல்லாம் பேசாதீங்க. சக்தியை மீறிய வாக்குறுதி கொடுக்காதீங்க. சக்தி மீறி இல்லை, வாக்குறுதி கொடுக்காமல் பார்க்கலாம் முடியாத தெரியல பார்க்கலாம் சொல்லுங்கள். வாக்குறுதி கொடுத்துட்டிங்களா அதை காப்பாற்றுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு. அதனால் தயவுசெய்து யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கும் முன்னாடி யோசித்து செய்யுங்க. வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. கொடுத்துட்டு பின்னாடி அதால் வருத்தப்படுவதோ தேவையற்ற பிரச்சனை ஏற்படுவதோ மனசாமல் ஏற்படுவதோ இப்பயே நீங்கள் தவிர்த்திடலாம். ஓகேங்களா? மற்றபடி முன்கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருங்க. தேவைப்படாமல் கோபப்படாமல் அமைதியாக இருந்தாலே நிறைய பிரச்சனை நீங்கள் சமாளிக்கக்கூடிய தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து நரசிம்மரை கொஞ்சம் வழிபடுங்க. சனியில் கொஞ்சம் அஷ்டம சூரியன் ஏற்படுத்த தோஷத்தை அடியோடு போகிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பகவான் வணங்கினா உங்களுக்கு ஒரு மனதுக்கு நிம்மதியும் ஒரு திருப்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு இந்த மாதம். சந்திராசம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆவணி 16ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சந்திராசம். இந்த சந்திராசம் நிலையில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி ஒரு அருமையான ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு தொழில் சார்ந்த, கல்வி சார்ந்த, குடும்ப சார்ந்த, மாணவர்கள் கல்வி சார்ந்த அனைத்து விஷயத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உகந்த ஒரு அருமையான மாதமாக அந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அமைகிறது. மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெற்று வளர ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.